பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, அது வினையெல்லாம் தீரும் மருந்து, அது வினையெல்லாம் தீரும் மருந்து. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்கும் சிறந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது 2026 ஆண்டு புத்தாண்டு பலன்கள். 2026 ஆண்டு மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த ஆண்டு. எல்லாருக்குமே அதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த 3 முக்கிய பெயர்ச்சிகள் ஏற்பட போகின்றது. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இந்த ஆண்டின் இறுதியில் ராகு கேது பெயர்ச்சி. இந்த 3 முக்கிய பெயர்ச்சிகள் இந்த ஆண்டு ஏற்பட போகின்றது. மேலும் உலக அரசியல் வரலாற்றிலே ஆச்சரியமான அதிர்ச்சியான ஒரு மிகப்பெரிய அதிரடி அரசியல் மாற்றம் என்பது உறுதியாக ஏற்பட போகின்றது. இதில் துளி கூட மாற்றமே இல்லை. ஆக இந்த உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு அரசியல் மாற்றம். மேலும் 2026 ஆண்டு மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுக்கு பதவி பறிபோகும். மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுக்கு 2026 உடலுக்கும் உயிருக்கும் பாதிப்பு உறுதியாக ஏற்படும். அதே நேரம் இந்த 2026 ஆண்டில் ஆராய் பெருக போகின்ற செல்வம் எந்தெந்த ராசிக்கு என்பதையும் பார்க்க போகின்றோம். எந்தெந்த ராசிக்கு செல்வங்கள் ஆராய் பெருக போகின்றது. பெருஞ்செல்வம் பெருஞ்செல்வம் ஆறாக பெருக போகின்றது. 2026 அதிகாரத்துவம் வாய்ந்த பதவிகள் பெறக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள்? 2026 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள்? 2026 மிகப்பெரிய கோடீஸ்வரர் யோகம், கோடீஸ்வரராக ஆகக்கூடிய யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு? அதிகாரத்துவம் வாய்ந்த 2026 அதிகாரத்துவம் வாய்ந்த பதவிகள் பெறக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள் என்பதை எல்லாம் தெளிவாக கிரகங்களின் ஆதாரபூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இத்தனை சிறப்பு அம்சங்களும் எதன் அடிப்படையில் நடக்கப் போகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரை உலக வரலாற்றில் சரித்திரத்தில் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் எனது அனுபவத்தில் ஏற்பட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்புகள் இந்த புத்தாண்டில் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கான விளக்கத்தை நீங்க தெரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த 2026 தொழில் எல்லாருக்குமே சிறந்த தொழில், உள்நாட்டு தொழில், வெளிநாட்டு தொழில், சொந்த தொழில் யோகங்கள், சாதனை படைக்கக்கூடிய யோகங்கள். ஒவ்வொரு தொழில் அதிபர்களும் மிகப்பெரிய சாதனை, சர்வதேச அளவில் தொழில்கள் செய்யக்கூடிய சிறந்த தொழில் வளங்கள், சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். புதிதாக சொந்த தொழில் செய்யக்கூடிய அனைவருக்குமே நல்ல யோகங்கள் ஏற்படக்கூடிய காலம். அரசாங்கத்தில் பதவிகள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள், அதாவது இந்த ஆண்டு 2026 எதிர்பாராத அளவுக்கு அனைவருக்குமே அரசாங்க பதவி என்பது நிச்சயம் உண்டு. இந்த வருஷம் கிடைக்குமா, அந்த வருஷம் கிடைக்குமா என்று ஏங்கி தவித்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஆசையை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு இந்த 2026 ஆண்டில் அரச போக வாழ்க்கை, அரச பதவி, அரசு வேலை என்பது நிச்சயமாக உண்டு. அதே நேரம் எத்தனையோ பேர் திருமணம், புதிதாக திருமணம் செய்பவர்கள் என்றாலும் சரி, எத்தனையோ ஆண்டுகள் திருமணம் தடைகள் ஏற்பட்டாலும் சரி, இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பாக எல்லாருக்குமே திருமண யோகம் சொத்து சுகத்தோடு
அப்படிப்பட்ட யோகம் அமைந்திருக்கிறது. அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 2-7 வலிமையாகிறார் இந்த ஆண்டு. அப்ப வியாபாரம் பெருகும், வருமானம் பெருகும், மிகப்பெரிய திருமண யோகம் எல்லாருக்கும் ஏற்படும். எல்லாருக்கும் சிறந்த புத்திர பாக்கியம், பூரிய சொத்துக்கள், சொந்த வீடு, வாகன யோகங்கள், தொழில் வளங்கள், முன்னேற்றங்கள் என்று சிறப்பாக எல்லாருக்குமே சிறப்பாக அமையக்கூடிய கிரக அமைப்புகள். அதற்கு முக்கிய காரணம் இந்த ஆண்டு கன்னியா லக்னத்தில் ஏற்பட்டிருக்கிறது. கன்னியா லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு 4-7 குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த அமைப்பு. மேலும் இந்த 4ஆம் இடம் பொதுமக்கள் ஸ்தானமான உங்கள் ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இத்தனை கிரகங்கள் 4ஆம் இடம் பொதுமக்கள் ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருந்து சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் குருவால் பார்க்கப்படுகின்றது என்பது எல்லாருக்கும் திருமண வாழ்க்கை, எல்லாருக்கும் தொழில் யோகம், எல்லாருக்கும் வெளிநாட்டு யோகம், முக்கியமாக IAS, IPS, டாக்டர் என்று சொல்லக்கூடிய அனைத்து துறையிலும் சாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு அமையப் போகின்றது. ஆக இது நிச்சயமாக 2026இல் இதுவரை சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு நம் நாட்டில் மிகப்பெரிய தொழில் யோகம் முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்பட போகின்றது. அதே நேரம் இது பொதுவான பலன். இந்த யோகங்கள்லாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் அமைந்திருக்கிறதா? உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இந்த 2026ஆம் ஆண்டில் எதை சாதிக்கப் போகிறீர்கள் என்பதை பிரம்மன் எழுதியிருக்கிறார். அதை தெரிந்து கொள்ள கீழே என்னதான் நாங்க பொது பலன் அத்தனை பேருக்கு பொதுவானதான சொல்றோம். உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து இருக்குல்ல. ராமச்சந்திரனுக்கு ஒரு தலையெழுத்து, முருகனுக்கு ஒரு தலையெழுத்து, கண்ணனுக்கு ஒரு தலையெழுத்து. ஆக ஒவ்வொருவருக்கும் ஒரு தலையெழுத்து. ஆக அப்படிப்பட்ட தலையெழுத்து என்னதான் தலையெழுத்து இந்த 2026 உங்கள் தொழில்கள் எந்த அளவுக்கு பெருக போகின்றது, உங்க வியாபாரம் எந்த அளவுக்கு விருத்தி அடைய போகின்றது, சொத்து சுகங்கள், வியாபாரங்கள், திருமண வாழ்க்கைகள், புத்திர பாக்கியங்கள் எந்த அளவுக்கு கிடைக்க போகின்றது என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும். ஆக கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க, அப்பாயின்மெண்ட் வாங்க, வெற்றி நிச்சயம். இந்த 2026 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசி நேயர்களே, மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்களை கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு அந்த ஆண்டின் தொடக்கத்திலே அற்புதமான யோகங்கள் அமைந்திருக்கிறது. அதாவது லாபஸ்தானத்தில் கன்னியா லக்னம் ஏற்பட்டு, அந்த புத்தாண்டில் கன்னியா லக்னம் ஏற்பட்டு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது உங்களுக்கு லாபஸ்தானம், சிம்ம ராசிக்கு லாபஸ்தானமாக காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதியாகிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. மேலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய, யோகங்களை தரக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், சிம்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம், தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய குருவின் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், அதாவது உங்க ராசிக்கு அதிபதி சூரியனும், புதன் உங்கள் 10ஆம் அதிபதி புதன், பாக்கியாதிபதி செவ்வாய், 2-10க்குரிய சுக்கிரன், இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து குருவால் பார்க்கப்படுவது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகத்தில் இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிறது. சரித்திரம் படைக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோகங்கள். ஆக இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இத்தனை யோகங்கள் இருந்தாலுமே ஒரு சின்ன கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம், சனி பயிற்சி. அதாவது 6/3/2026 அன்று, இந்த 2026ஆம் ஆண்டு 6/3/2026 தேதி அன்று சனி பகவான்
உங்களுக்கு 6 7ஆம் அதிபதியாகி 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இது அஷ்டமத்து சனியாக உங்களுக்கு ஆரம்பமாகிறது. ஆக இந்த அஷ்டமத்து சனியில் பொறுமையாக, எதையும் அவசரப்படக்கூடாது. நிதானம் தேவை, நிதானம் தேவை, அவசரம் கூடாது. இதை அவசரப்பட்டு செஞ்சு பொறுமையோடு இருக்கணும். பொறுமையோடு நிதானமாக, அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு இதை அவஸ்தைப்படக்கூடாது. எந்த ஒரு புதிய காரியத்தையும் புதிய தொழிலையும் அவசரப்பட்டு செஞ்சு அவஸ்தைப்பட்டுறக்கூடாது. ஏனென்றால் அஷ்டமத்து சனி 6 7ஆம் அதிபதியாக சத்ருவாயி, ஆக தொழில் எதிரிகளை உருவாக்கி விடுவார், நண்பர்களை எதிரியாக்கி விடுவார். ஆக 7ஆம் இடம் பாதித்தாலே தொழில் கடுமையாக 6 7 பாதித்தாலே தொழில் கடுமையான முறையில் பாதிக்கப்படும். ஆக அதை சேர அவஸ்தைப்படக்கூடாது. அவசரப்பட்டு எந்த ஒரு புதிய தொழிலும் தொடங்கி அவசரப்படக்கூடாது. ஆக செய்கின்ற தொழில் வியாபாரம் பாதிக்கப்படும். செய்கின்ற தொழில் இந்த அஷ்டமத்து சனியால், இந்த 2026 அஷ்டமத்து சனியால் செய்கின்ற தொழில் வியாபாரம் பாதிக்கப்படும். வியாபாரம் பாதிக்கப்படும். குடும்பத்தில் வியாபாரத்தில் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனைகள், குடும்பத்தில் வியாபாரத்தில் பொருளாதார பிரச்சனைகள் அதிகமாகவே ஏற்படும். அதிகமாகவே பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை அதிகமாக ஏற்படும். அதிகமாக பாதிப்பு ஏற்படும். காலபுருஷ தத்துவப்படி 10 11ஆம் அதிபதியான, காலபுருஷ தத்துவப்படி 10 11ஆம் அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில், 6 7ஆம் அதிபதியாகி 8ஆம் இடத்தில் அஷ்டமத்து சனியாக இருப்பதால் செய்கின்ற தொழில் உத்தியோகத்தில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். உத்தியோகத்தில், அதாவது வேலையில் பிரச்சனைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர்ந்த அதிகாரிகளால் டார்ச்சர், மேல் அதிகாரிகள், உயர்ந்த அதிகாரிகளால் டார்ச்சர், மேலதிகாரிகளால் டார்ச்சர் ஏற்படும். மிகப்பெரிய தொல்லைகள் ஏற்படும். தொழில் முடக்கங்கள், வருமான முடக்கங்கள், தொழில் முடக்கங்கள், வருமான முடக்கங்கள் ஏற்படும். கூட்டு தொழிலில் நண்பர்களால் ஏமாற்றம், கூட்டு தொழிலில் ஏமாற்றம். ஆக இப்படி அடுத்தடுத்த பாதிப்புகள் அஷ்டமத்து சனியால் கண்டிப்பாக ஏற்படும். ஆக ஃபைனான்ஸ், பொருளாதாரம், ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தால் புதுசாக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி அவஸ்தைப்பட்டுறக்கூடாது. ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், பொருளாதார ப்ராப்ளங்கள் அதிகமாக ஏற்படும். அப்போ அவர் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தில் 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மேலும் 8ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலை மந்தப்படுத்திடுவார், தொழிலை ஸ்தம்பித்து போகும். ஆக குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை அதிகமாக ஏற்படுத்தி போகும். அப்போ பொருளாதார பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால புதுசாக ஒரு தொழிலை அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்னு சொல்லி அவசரப்பட்டு செஞ்சு அவஸ்தைப்பட்டுறக்கூடாது. ஆக பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டும். பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டும். அதே நேரம் எதிர்பாராத நன்மைகளும் யோகங்களும் பொருளாதார முன்னேற்றங்களும் ஏற்படும். திடீர் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆக காசு பணம் வந்துருச்சுன்னு சொல்லி ஆடிடக்கூடாது. அதை வச்சு ஒரு ஆட்டம் ஆடிடக்கூடாது. பெரிய சிக்கலாயிடும், அவசரப்பட்டு போவீங்க. புரிஞ்சுட்டீங்களா? அடக்கி வாசிக்கணும். அஷ்டமத்து சனியால் அடக்கி வாசிக்கணும். இப்படிப்பட்ட நிலை சனி பயிற்சியில் ஏற்பட்டாலும் அடுத்ததாக 26/5/2026 அன்று குரு பகவான் பயிற்சி அடைகிறார். 26/5/2026 அன்று குரு பகவான், அதாவது ஆண்டை ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவு திறக்கிறார். இப்போ 5 8ஆம் அதிபதியாகி 12ஆம் இடத்திற்கு கடகராசிக்கு உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார் இந்த குரு பகவான் 26/5/2026 அன்று.
ஆக இது எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை. எதிரிகளை வெல்லலாம், பூரிய சொத்தை பெறலாம், எதிர்பாராத சொத்துக்களை பெறலாம். அந்த யோகங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். அரசாங்கத்தில் உயர் பதவிகள் பெறலாம். இடம் மாற்றத்துடன் வெளியூர் வெளி மாநிலம் மாற்றம். அரசியலில் மிகப்பெரிய பதவி அடையலாம். அரசாங்கத்தில் உயர் பதவி பெறலாம். ஆக இந்த 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய 12ஆம் பாவத்தில் கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த குரு பகவானால் பல சுப கிரகங்கள், சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும், சுப விரயங்கள் ஏற்படும். சுப விரயங்கள் ஏற்படும். பிள்ளைகளுடைய கல்விக்கு செலவுகள், பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு செலவுகள், கல்விக்கு செலவிடுதல், உத்தியோகத்துக்கு பணம் கட்டுதல், நல்ல திருமண வாழ்க்கைக்கு செலவு, சுப விரயங்கள். ஆக சொத்துக்கள் வாங்குவது, வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டல்கள் கட்டுவது, கல்யாண மண்டபம் கட்டுவது, இப்படி இது போன்ற செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும். ஆக பூமி, மனை, வீடு, சொத்து பத்துக்களில் சுப விரயங்கள், செலவுகள் செய்வதால் எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. அஷ்டமத்து சனியால் ஒரு பாதுகாப்பு ஏற்படும். இதை விடுத்து புதியதாக அந்த தொழில் செய்கிறேன், இந்த தொழில் செய்கிறேன், தேவையில்லாத முதலீடுகள், புதிய முதலீடு, புதிய தொழில் ஆரம்பித்தால் அஷ்டமத்தினால் மிகப்பெரிய அவஸ்தைகள் ஏற்படும். அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக 2026 சிம்ம ராசிக்கு நல்ல பதவி யோகமும், அரசாங்க பதவி யோகமும், அரசியலில் நல்ல பதவி யோகமும், சிறந்த சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக ஏற்படும். ஆக நல்ல யோகங்களும் உண்டு. சிந்தித்து செயல்படாவிட்டால் மிகப்பெரிய அவஸ்தைகளும் ஏற்படும். அஷ்டமத்து சனியால் அவஸ்தைகளும் ஏற்படும். ஆக அண்ணாமலையார் வழிபடுவதால் கெட்ட வழிகளில் ஈடுபடாமல் நல்ல வழிகளில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு தடை தோஷங்கள் விலகி முன்னேற்றங்கள் உறுதியாக பெறலாம். ஆக கோடான கோடி சிம்மராசினர்களே, இது பொதுவான பலன். கோடான கோடி சிம்மராசிக்கு பொதுவான பலன். இந்த 2026 சிறந்த நல்ல நான் சொல்லக்கூடிய அனைத்து சிறந்த யோகங்களும் உங்களுக்கு உண்டா? அதே நேரம் ராமனுக்கு உண்டா, கிருஷ்ணனுக்கு உண்டா, முருகனுக்கு உண்டா, பத்மநாபனுக்கு உண்டா, ஆக கண்ணனுக்கு உண்டா? இதெல்லாம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பேர்களுக்கு இந்த மாதிரிலாம் யோகங்கள் இருக்கா? அதாவது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் பிரம்மன் இந்த யோகங்களா இந்த 2026 நீங்க அடையக்கூடிய யோகங்கள் தான் பிரம்மன் எழுதியிருப்பார். புரிஞ்சுட்டீங்களா? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் இந்த 2026 எப்படிப்பட்ட யோகங்கள் நீங்க அடைய போகிறீர்கள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதே நேரம் ஒரு ஜோதிடத்தின் பலன் இப்போ தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்க, ஒரு இடத்துல பார்த்தா நடக்கலை, சரியா வரல அப்படின்ற நிலைகள். அப்போ ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி சொல்லக்கூடிய ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும். இதுதான் உலகத்தின் உண்மையான விஷயம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நடக்கக்கூடிய மிஸ்டேக் இதுதான். ஒன்று உங்கள் நோட்டு தப்பாக இருக்கு, இது நான் தப்பாக இருக்கணும். உங்கள் தலையெழுத்த பிரம்ம எழுதியிருக்கார். ஆக பிரம்மன் போட்ட விதி தப்புவதில்லை. ஆக உங்கள் யோகங்களை, உங்கள் விதியை, பிரம்மனால் படைக்கப்பட்ட விதியை சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். ஆக நிச்சயம் வெற்றி நிச்சயம். 2026 வெற்றி நிச்சயமே உங்களுக்கு. கீழே ஒரு நம்பரை நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. 2026 சிறந்த யோகங்களை தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.